ஆனந்த கண்ணன் அவர்களினுடைய மனைவி அவர் நாங்கள் இந்தியாவில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு அவரை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தொகுப்பாளர்கள் வராங்க போகிறாங்க, அரிதான சிலர் மட்டும்தான் பார்வையாளர்களுடைய மனங்களில் பதிக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் ஆனந்த கண்ணன். 2000 சின்னத்திரையின் முக்கிய முகமாக இருந்தவர். நிகழ்ச்சி தொகுப்பில் மட்டும் இல்லாமல் பேச்சு, நடை, உடை, பழகும் விதம் எல்லாத்துலேயுமே தனி அடையாளம் தனக்குன்னு வச்சுக்கிட்டாரு. இவருடைய மரணம் பிரபலங்கள் முதல் பார்வையாளர்கள் வரைக்கும் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு. என்னது, ஆனந்த கண்ணன் இறந்துட்டாரான்னு அதிர்ச்சியாக கேட்கக்கூடிய பார்வையாளர்கள் இன்னும் இருக்காங்க. எனக்குமே அதை உண்மையை ஏற்றுக்க இன்னும் மனசு ரொம்பவே மறுக்குதுன்னு. அவர் இந்தியாவில் ஷூட்டிங்கில் இருக்கார், நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஆனந்த கண்ணனின் காதல் மனைவி ரொம்பவே உருகி பேசியிருக்காங்க. ராணி கண்ணா கதை சொல்லியும் தமிழாசிரியருமான ராணி மகளுடன் சிங்கப்பூரில் வசிக்கிறாங்க. சமீபத்தில் இந்தியா வந்திருந்தவங்களை சந்தித்து நிறைய பேட்டிகள் எடுத்திருந்தாங்க. நான் பிறந்தது இந்தியாவில், ஆனால் எங்கள் அம்மா சிங்கப்பூருன்றதுனால அவங்க சின்ன வயசுலேயே குடும்பத்தோட சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டோம். பள்ளி நாட்கள்லேருந்து ஆனந்த கண்ணனும் நானும் விவாத போட்டிகளில் எதிரெதிர் அணிகளில் இருப்போம். ஆனந்த கண்ணன் அப்போது சிங்கப்பூரில் ஆங்கராக இருந்தார். ஒரு நிகழ்ச்சியில் ஆங்கரிங் பண்ண வேண்டிய பெண் வரல. அந்த வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ரவீந்திரன் நாடக குழுவில் தீவிரமாக இருந்தபோது அதுலேயும் நாங்கள் இணைஞ்சோம். நட்பு காதலாகி கல்யாணத்தில் முடிஞ்சது. எங்களுக்கு அவா கண்ணன்னு ஒரு மகள் இருக்காங்க. சிங்கப்பூரில் தொடங்கிய இவங்களுடைய காதல் பயணம் இந்தியாவில் புதிய அத்தியாயத்தோடு மலர்ந்திருக்குது. தமிழ் ஆசிரியர் ஆகணுங்கிற ஆசையில் 9 மாத குழந்தையோட மதுரையில் ஃபாத்திமா காலேஜுக்கு டிகிரி படிக்க வந்தேன். ஒரு கட்டத்தில் எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாமல் ஆனந்த கண்ணனும் இந்தியா வந்துட்டார். சென்னையில் அவருக்கு மீடியா கதவுகள் திறந்தது. ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள், எக்கச்சக்கமான ரசிகர்கள்னு மீடியா பிஸியானார். நானும் மதுரையிலேருந்து மாஸ்டர் டிகிரி படிக்க சென்னைக்கே வந்துட்டேன். எனக்கு சிங்கப்பூரில் தமிழாசிரியரை வேலை பார்க்க ஆசை. மறுபடியும் சிங்கப்பூருக்கு திரும்பி 2011 அதாவது ஆனந்த கண்ணன் அவர்கள் தியேட்டர்ஸ் தொடங்கினோம். நாடக பட்டறைகள், பறை, கரகம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து அப்படின்னு மரபு கலைகளை சொல்லி கொடுத்தோம். அந்த திடீர் துயர் நிகழ்வு ரொம்பவே மனதை உலுக்கிருச்சு. ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையோடு இருந்தவர் ஆனந்த கண்ணன். அவரோட அறிகுறிகள் ஆரம்பத்தில் கேஸ்ட்ரபிள் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா டெஸ்ட்டும் நார்மல் தான். கடைசியில் தான் பித்தப்பையில் ஸ்டேஜ் 3 கேன்சர்னு தெரிஞ்சது. உலகத்தோட எந்த மூளைக்கு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை கொடுத்து காப்பாற்றணுங்கிற நிலைமையில் இருந்தோம். கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தைகிட்ட இருந்து திடீர்னு அந்த பொம்மையை பிடுங்கிட்டு போன மாதிரி இருக்குது. துணை இழக்கிறது மட்டும் இல்லாமல் திருமண முறிவாக இருக்கலாம், பிஸ்னஸ் தோல்வியாக இருக்கலாம். எல்லாமே கைவிட்டு போனாலும் சுற்றி இருக்கிறவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, துணிச்சலாக தனித்து முடிவெடுக்கணும். இந்த 4 வருஷத்தில் நானும் என் மகளும் இதை கற்றுட்ருக்கோன்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா என்னுடைய கணவரை நினச்சி உருகி பேசியிருக்காங்க. யாராலையும் இந்த இழப்பை நிச்சயமாக ஈடுகட்ட முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.